கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நாம் இப்போது தானியேலின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். மிகாவேலை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் துணை நின்றவன் யார்? தானியேலை திடப்படுத்தின புருஷன். யார் அரசாண்ட முதலாம் வருஷத்தில் மிகாவேல் திடப்படுத்தப்பட்டான்? மேதியனாகிய தரியு. தானியேலுக்கு எப்படிப்பட்ட செய்தியை அறிவிப்பேன் என்று தானியேலை திடப்படுத்தின புருஷன் கூறினான்? மெய்யான செய்தியை. இன்னும் 3 ராஜாக்கள் எங்கே எழும்புவார்கள் என்று மனுஷ ரூபமான ஒருவன் தானியேலிடம் கூறினான்? பெர்சியாவில். பெர்சியாவில் 3 ராஜாக்களுக்கு பின்பு எழும்புபவன் யார்? நாலாம் ராஜா. நாலாம் ராஜா எப்படிப்பட்டவனாயிருப்பான்? மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாய். நாலாம் ராஜா எதினால் பலம் கொள்வான்? தன் ஐஸ்வர்யத்தினால். நாலாம் ராஜா எதற்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான்? கிரேக்கு ராஜ்யத்துக்கு விரோதமாக. 4 ராஜாக்களுக்கு பின்பு எழும்புகிறவன் யார்? பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா. பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா எழும்பி எப்படி ஆளுவான்? பிரபலமாய். தனக்கு இஷ்டமானபடி செய்பவன் யார்? பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா. பராக்கிரமம் உள்ள ஒரு ராஜா என்பவன் யார்? மகா அலெக்சாண்டர். பராக்கிரமம் உள்ள ராஜா எழும்பின பின்பு உடைந்து போவது எது? அவனுடைய ராஜ்யம். பராக்கிரமம் உள்ள ராஜாவின் ராஜ்யம் எவ்விதம் பகுக்கப்படும்? வானத்தின் 4 திசைகளிலும். பராக்கிரமம் உள்ள ராஜாவுடைய ராஜ்யம் யாருக்கு பகுக்கப்படாது? அவனுடைய சந்ததியாருக்கு. பராக்கிரமம் உள்ள ராஜாவுடைய ராஜ்யம் எதின்படி பகுக்கப்படாது? அவன் செய்த ஆளுகையின்படி. பராக்கிரமம் உள்ள ராஜாவிடம் இருந்து பிடுங்கப்படுவது எது?
அவனுடைய ராஜ்யம். பராக்கிரமம் உள்ள ராஜாவுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு எவர்களிடமாய் தாண்டிப்போம்? அவனுடையவர்கள் அல்லாத வேறே பேர்களிடமாய். எந்த ராஜா பலவானா இருப்பான்? தென் திசை ராஜா. தென் திசை ராஜாவை பார்க்கிலும் பலவானாகி ஆள்பவன் யார்? அவனுடைய பிரபுக்களில் ஒருவன். சோதனை கேள்வி 1. யாருடைய இருதயம் கர்வம் கொண்டு அநேகமாயிரம் பேரை மடிவித்தும் பலம் கொள்ள மாட்டான்? ஏ தானியேல், பி மோசே, சி சாத்தான், டி தென் திசை ராஜா. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தென் திசை ராஜாவின் பிரபுக்களில் ஒருவனுடைய ஆளுகை எப்படி இருக்கும்? பலத்த ஆளுகையாய். தென் திசை ராஜா என்பது யாரை குறிக்கிறது? எகிப்தின் முதலாம் டாலமிசோடர். வடதிசை ராஜாவிடம் சம்மந்தம் பண்ண வருபவள் யார்? தென் திசை ராஜாவின் குமாரத்தி. எப்போது ஒருவரோடொருவர் சம்பந்தம் பண்ணும்படிக்கு தென் திசை ராஜாவின் குமாரத்தி வடதிசை ராஜாவினிடத்தில் வருவாள்? சில வருஷங்களுக்கு பின்பு. தென் திசை ராஜாவின் குமாரத்திக்கு இல்லாமற் போவது எது? புயபலம். தென் திசை ராஜாவுக்கு எவைகள் நிலை நிற்பதில்லை? அவனும் அவனுடைய புயமும். தென் திசை ராஜாவின் குமாரத்திக்கு புயபலம் இல்லாததால் ஒப்பு கொடுக்கப்படுபவர்கள் யார்? அவளை அழைத்து வந்தவர்கள், அவளை பெற்றவன், அக்காலங்களில் அவளை பலப்படுத்தினவன். யாரை பலப்படுத்தினவனும் ஒப்பு கொடுக்கப்படுவான்? தென் திசை ராஜாவின் குமாரத்தியை. தென் திசை ராஜாவின் குமாரத்தி என்பவள் யார்? எகிப்தின் இரண்டாம் டாலமி பிலடெல்பஸ் என்பவனின் மகள் பெரேனிஸ். தென் திசை ராஜாவின் குமாரத்தி யாரை மணந்தாள்? வடதிசையின் ராஜாவாகிய இரண்டாம் அந்தியோகஸ் தியோஸ். தென் திசை ராஜாவின் குமாரத்தியின் ஸ்தானத்தில் எழும்புபவன் யார்? அவளுடைய வேர்களின் கிளையாகிய ஒருவன். தென் திசை ராஜாவின் குமாரத்தியின் வேர்களின் கிளையாகிய ஒருவன் தன் இராணுவத்தோடே எங்கே பிரவேசிப்பான்? வடதிசை ராஜாவின் அரணிப்புக்குள். தென் திசை ராஜாவின் குமாரத்தியின் வேர்களின் கிளையாகிய ஒருவன் வடதிசை ராஜாவின் அரணிப்புக்குள் பிரவேசித்து அவர்களை என்ன செய்வான்?
விரோதிப்பான். வேர்களின் கிளையாகிய ஒருவன் என்பவன் யார்? பெரேனீசின் சகோதரனாகிய எகிப்தின் 3ஆம் டாலமி யூர்கதஸ். தென்திசை ராஜாவின் குமாரத்தியின் வேர்களின் கிளையாகிய ஒருவன் வடதிசை ராஜாவின் அரணிப்புக்குள் பிரவேசித்து அவர்களை விரோதித்து எங்கு கொண்டு போவான்? எகிப்துக்கு. தென்திசை ராஜகுமாரத்தியின் வேர்களின் கிளையாகிய ஒருவன் வடதிசை ராஜாவின் எவர்களை எகிப்துக்கு கொண்டு போவான்? அவர்களுடைய அதிபதிகளை. தென்திசை ராஜகுமாரத்தியின் வேர்களின் கிளையாகிய ஒருவன் வடதிசை ராஜாவின் எவைகளை எகிப்துக்கு கொண்டு போவான்? அவர்களுடைய விலையேறப்பெற்ற வெள்ளியும் பொன்னுமாகிய பாத்திரங்களையும் அவர்களுடைய தெய்வங்களையும். தென்திசை ராஜகுமாரத்தியின் வேர்களின் கிளையாகிய ஒருவன் எவ்வளவு காலம் வடதிசை ராஜாவை பார்க்கிலும் நிலையாய் நிற்பான்? சில வருஷங்கள் மட்டும். வடதிசை ராஜ்யத்துக்கு விரோதமாக வந்து தன் தேசத்துக்கு திரும்பி போகிறவன் யார்? தென்திசை ராஜா. யார் யுத்தம் செய்ய எத்தனிப்பார்கள்? வடதிசை ராஜாவுடைய குமாரர். சோதனை கேள்வி 2. தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துபவர்கள் யார்? ஏ. துண்டரிக்கக்காரரின் புத்திரர். பி. ஆகாயத்து அதிபதிகள். சி. கூலிப்படை வீரர்கள். டி. விசுவாசத்தின் பிதாக்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். வடதிசை ராஜாவுடைய குமாரர் யுத்தம் செய்ய எத்தனித்து எவர்களை கூட்டுவார்கள்? திரளான சேனைகளை. யார் நிச்சயமாய் வந்து யுத்தம் கலந்து சேருவான்? வடதிசை ராஜாவின் குமாரர்களில் ஒருவன். வடதிசை ராஜாவின் குமாரர்களில் ஒருவன் நிச்சயமாய் வந்து எதை போல கடந்து யுத்தம் கலந்து சேருவான்? வெள்ளம் போல. வடதிசை ராஜாவின் குமாரர்களில் ஒருவன் நிச்சயமாய் வந்து வெள்ளம் போல கடந்து திரும்பவும் எது மட்டும் யுத்தம் கலந்து சேருவான்? தன்னுடைய அரண் மட்டும். கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வடதிசை ராஜாவோடே யுத்தம் பண்ணுபவன் யார்? தென்திசை ராஜா. வடதிசை ராஜா தென்திசை ராஜாவுக்கு எதிரே ஏகமாய் எதை நிறுத்துவான்? பெரிய சேனையை. வடதிசை ராஜாவின் சேனை யாருடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படும்? தென்திசை ராஜாவின் கையில். வடதிசை ராஜாவின் சேனையை நீக்கின பின்பு கர்வம் கொள்ளுவது எது?
தென் திசை ராஜாவுடைய இருதயம். தென் திசை ராஜாவின் இருதயம் எப்பொழுது கர்வம் கொள்ளும்? வடதிசை ராஜாவின் சேனையை நீக்கின பின்பு. தென் திசை ராஜா எவ்வளவு பேரை மடிவிப்பான்? அநேகமாயிரம் பேரை. அநேகமாயிரம் பேரை மடிவித்தும் பலம் கொள்ள மாட்டாதவன் யார்? தென் திசை ராஜா. முந்தின சேனையை பார்க்கிலும் பெரிதான சேனையை சேர்ப்பவன் யார்? வடதிசை ராஜா. எவ்வளவு காலம் சென்ற பின்பு வடதிசை ராஜா திரும்ப முந்தின சேனையிலும் பெரிதான சேனையை சேர்ப்பான்? சில வருஷங்கள். வடதிசை ராஜா திரும்ப முந்தின சேனையிலும் பெரிதான சேனையை சேர்த்து எவைகளோடு நிச்சயமாய் வருவான்? மகா பெரிய சேனையோடும் வெகு சம்பத்தோடும். அக்காலங்களில் யாருக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள்? தென் திசை ராஜாவுக்கு விரோதமாக. தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துபவர்கள் யார்? துண்டரிக்கக்காரரின் புத்திரர். துண்டரிக்கக்காரரின் புத்திரர் என்பதன் அர்த்தம் என்ன? கொடூரத்தின் பிள்ளைகள். வடதிசை ராஜா வந்து கொத்தளம் போட்டு எவைகளை பிடிப்பான்? அரணான நகரங்களை. தென் திசை ராஜாவின் எவைகளெல்லாம் நில்லாமற்போம்? புயபலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும். தென் திசை ராஜாவிற்கு எதற்கு பலன் இராது? எதிர்க்கிறதற்கு. சோதனை கேள்வி 3. வடதிசை ராஜா தன் முகத்தை எதற்கு நேராக திருப்புவான்? ஏ பரலோகத்துக்கு, பி பாதாளத்துக்கு, சி தீவுகளுக்கு, டி பாபிலோனுக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தென் திசை ராஜாவுக்கு விரோதமாய் வருகிறவன் எப்படி செய்வான்? தன் இஷ்டப்படி. யாருக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. தென் திசை ராஜாவுக்கு விரோதமாய் வருகிற வடதிசை ராஜாவிற்கு. வடதிசை ராஜா எங்கு தங்குவான்? சிங்காரமான தேசத்தில். எல்லாம் யாருடைய கைவசமாகும்? வடதிசை ராஜா. வடதிசை ராஜா எவைகளோடு எல்லாம் தென் திசை நாட்டுக்கு எதிரே செல்வான்? தன் ராஜ்யத்தின் வல்லமையோடு
எல்லாம். வடதிசை ராஜா தன்னோடு கூட யார் வர தென் திசை நாட்டுக்கு எதிரே செல்வான்? செம்மை மார்க்கத்தார். வடதிசை ராஜா தென் திசை ராஜாவுக்கு நேரே எதை திருப்புவான்? தன் முகத்தை. வடதிசை ராஜா தென் திசை ராஜாவுக்கு யாரை கொடுப்பான்? ஒரு கன்னி பெண்ணை. வடதிசை ராஜா தென் திசை ராஜாவுக்கு எதற்காக ஒரு கன்னி பெண்ணை கொடுப்பான்? கெடுதி உண்டாகும்படி. வடதிசை ராஜா யாராலே ஸ்திரம் பெறான்? கன்னி பெண்ணாலே. கன்னி பெண் யாருடைய பட்சத்தில் நிற்க மாட்டாள்? வடதிசை ராஜாவின் பட்சத்தில். வடதிசை ராஜா பின்பு எதற்கு நேராக தன் முகத்தை திருப்புவான்? தீவுகளுக்கு நேராக. வடதிசை ராஜா தன் முகத்தை தீவுகளுக்கு நேராக திருப்பி எவைகளை பிடிப்பான்? அநேகம் தீவுகளை. வடதிசை ராஜா அநேகம் தீவுகளை பிடித்து என்ன செய்கிறான்? நிந்தை. வடதிசை ராஜா செய்கிற நிந்தையை ஒழிய பண்ணுபவன் யார்? ஒரு சேனாபதி. வடதிசை ராஜா செய்த நிந்தையின் நிமித்தம் இவனுக்கு சேனாதிபதி என்ன பண்ணுவான்? சரிக்கு சரி கட்டுவான். வடதிசை ராஜா எதி நிமித்தம் சரிக்கு சரி கட்டப்படுவான்? தான் செய்த நிந்தையின் நிமித்தம். வடதிசை ராஜா தன் முகத்தை எவைகளுக்கு நேராக திருப்புவான்? தன் தேசத்தின் அரண்களுக்கு நேராக. வடதிசை ராஜா எங்கே இடறி விழுந்து காணப்படாமற் போவான்? தன் தேசத்தில். எங்கே தண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன் எழும்புவான்? செழிப்பான ராஜ்யத்தில். சோதனை கேள்வி 4. செழிப்பான ராஜ்யத்தில் தன் ஸ்தானத்தில் எழும்புபவன் யார்? ஏ தண்டல்காரனை திரிய பண்ணுகிறவன். பி சமாதானத்தை ஏற்படுத்துபவன். சி வரிகளை உயர்த்துபவன். டி மாமிச வேட்டைக்காரன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். செழிப்பான ராஜ்யத்தில் தண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன் யாருடைய ஸ்தானத்தில் எழும்புவான்? வடதிசை ராஜாவின் ஸ்தானத்தில். தண்டல்காரனை திரிய பண்ணுகிற ஒருவன் சில நாளைக்குள்
எப்படி நாசமடைவான்? கோபமில்லாமலும் யுத்தமில்லாமலும். தண்டல்காரனை திரிய பண்ணுகிறவனின் ஸ்தானத்தில் எழும்புகிறவன் யார்? அவமதிக்கப்பட்டவன் ஒருவன். அவமதிக்கப்பட்ட ஒருவனுக்கு எதை கொடாதிருப்பார்கள்? ராஜ்யத்தின் மேன்மையை. அவமதிக்கப்பட்ட ஒருவன் எப்படி நுழைந்து ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான்? சமாதானமாய் நுழைந்து. அவமதிக்கப்பட்ட ஒருவன் என்ன பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான்? இச்சகம். அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் என்பவன் யார்? நான்காம் செலுக்கஸின் சகோதரனாகிய நான்காம் அந்தியோகஸ் எபிபேனஸ். அவமதிக்கப்பட்ட ஒருவனால் பிரவாகமாய் முறிக்கப்படுவது எது? பிரவாகமாய் வருகிற சேனைகள். முறிக்கப்படுபவன் யார்? உடன்படிக்கையின் தலைவன். அவமதிக்கப்பட்ட ஒருவன் தன்னோடே சம்பந்தம் பண்ணின நாட்கள் முதல் எப்படி நடப்பான்? சூதாய். அவமதிக்கப்பட்ட ஒருவன் எவர்களோடு புறப்பட்டு வந்து பலம் கொள்ளுவான்? கொஞ்சம் ஜனங்களோடே. அவமதிக்கப்பட்ட ஒருவன் எப்போது உட்பிரவேசிப்பான்? தேசம் சுக வாழ்வோடும் சம்பூரணத்தோடும் இருக்கையில். அவமதிக்கப்பட்ட ஒருவன் யார் செய்யாததை செய்வான்? தன் பிதாக்களும் தன் பிதாக்களின் பிதாக்களும் செய்யாததை. அவமதிக்கப்பட்ட ஒருவன் தேசத்திற்குள் என்ன செய்வான்? கொள்ளையிட்டு சூறையாடுவான். அவமதிக்கப்பட்ட ஒருவன் எதை இறைத்து பங்கிடுவான்? தேசத்தின் பொருளை. அவமதிக்கப்பட்ட ஒருவன் எவைகளுக்கு விரோதமாக தனக்குள் உபாயங்களை யோசிப்பான்? அரண்களுக்கு விரோதமாக. அவமதிக்கப்பட்ட ஒருவன் யாருக்கு விரோதமாக போர் செய்ய பெரிய சேனையை எழுப்புவான்? தென் திசை ராஜாவுக்கு. தென் திசை ராஜாவுக்கு விரோதமாக பெரிய சேனையோடு போர் செய்ய அவமதிக்கப்பட்ட ஒருவன் எவைகளை எழுப்புவான்? தன் வல்லமையையும் தன் ஸ்திரத்தையும். தென் திசை ராஜா எதோடே போய் அவமதிக்கப்பட்ட ஒருவனோடு யுத்தம் கலப்பான்?
மிகவும் பலத்த பெரிய இராணுவத்தோட. தென் திசை ராஜாவுக்கு விரோதமாக பண்ணப்பட்டது என்ன? துராலோசனை. சோதனை கேள்வி 5. அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் சமாதானமாய் நுழைந்து எப்படி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான்? ஏ பட்டயத்தினால், பி தண்டாயுதத்தால், சி இச்சகம் பேசி, டி விசுவாசத்தால். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். தனக்கு விரோதமாய் துராலோசனை பண்ணப்பட்டபடியால் நிற்க மாட்டாமல் போனவன் யார்? தென் திசை ராஜா. தென் திசை ராஜாவுடைய எவைகளை சாப்பிடுகிறவர்கள் அவனை நாசப்படுத்துவார்கள்? போஜனங்களை. தென் திசை ராஜாவுடைய இராணுவம் எப்படி வரும்? பிரவாகமாய். யாருடைய இராணுவத்தில் அநேகர் கொலையுண்டு விழுவார்கள்? தென் திசை ராஜா. 2 ராஜாக்களின் இருதயமும் என்ன செய்ய நினைக்கும்? தீமை. தென் திசை ராஜாவும் அவமதிக்கப்பட்ட ராஜாவும் எங்கிருந்து பொய் பேசுவார்கள்? ஒரே பந்தியிலிருந்து. குறித்த காலத்துக்கு இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது எது? முடிவு. வடதிசை ராஜா, அதாவது அவமதிக்கப்பட்டவன், எதோட தன் தேசத்துக்கு திரும்பி வருவான்? மகா சம்பத்தோட. வடதிசை ராஜா தன் இருதயத்தை எதற்கு விரோதமாக வைப்பான்? பரிசுத்த உடன்படிக்கைக்கு. பரிசுத்த உடன்படிக்கைக்கு எதிரானதை செய்து தன் தேசத்திற்கு திரும்பி போகிறவன் யார்? வடதிசை ராஜா. வடதிசை ராஜா எப்போது திரும்பவும் தென் தேசத்திற்கு வருவான்? குறித்த காலத்திலே. வடதிசை ராஜாவுடைய எது முன் நடபடியை போலிராது? பின் நடபடி. வடதிசை ராஜாவுக்கு விரோதமாக வருவது எது? கித்தீமின் கப்பல்கள். கித்தீமின் கப்பல்களால் வடதிசை ராஜா என்ன அடைவான்? மனநோவு. வடதிசை ராஜா எதற்கு விரோதமாக குரோதம் கொள்வான்? பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக. எதை தள்ளினவர்களை வடதிசை ராஜா அனுசரிப்பான்? பரிசுத்த உடன்படிக்கையை.
வடதிசை ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எதை பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள்? அரணான பரிசுத்த ஸ்தலத்தை. வடதிசை ராஜாவிடத்திலிருந்து புறப்பட்ட சேனைகள் எதை நீக்குவார்கள்? அன்றாட பலியை. வடதிசை ராஜாவின் சேனைகள் பரிசுத்த ஸ்தலத்தில் எதை வைப்பார்கள்? பாழாக்கும் அருவருப்பை. வடதிசை ராஜா எவர்களை கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான்? உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை. சோதனை கேள்வி 6. அவமதிக்கப்பட்ட ஒருவன் தன்னோட சம்பந்தம் பண்ணின நாட்கள் முதல் எப்படி நடந்து பலம் கொள்ளுவான்? ஏ விடாமுயற்சியுடன், பி மரியாதையுடன், சி தாழ்மையாய், டி சூதாய். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். வடதிசை ராஜா எவைகளினால் உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை கள்ள மார்க்கத்தாராக்குவான்? இச்சக பேச்சுகளினால். திடம் கொண்டு அதற்கேற்றபடி செய்பவர்கள் யார்? தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். அநேகருக்கு அறிவை உணர்த்துபவர்கள் யார்? ஜனங்களில் அறிவாளிகள். ஜனங்களில் அறிவாளிகள் எவைகளினால் விழுவார்கள்? பட்டயம், அக்கினி, சிறையிருப்பு, கொள்ளை. ஜனங்களில் அறிவாளிகள் எவ்வளவு காலம் மட்டும் பட்டயத்தினாலும், அக்கினியினாலும், சிறையிருப்பினாலும், கொள்ளையினாலும் விழுவார்கள்? அநேக நாள் மட்டும். ஜனங்களில் அறிவாளிகள் விழுகையில் எதனால் சகாயமடைவார்கள்? கொஞ்சம் ஒத்தாசையால். அநேகர் எவைகளோடே ஜனங்களில் அறிவாளிகளை ஒட்டிக் கொள்வார்கள்? இச்சக வார்த்தைகளோடே. அறிவாளிகளில் சிலர் ஏன் விழுவார்கள்? அவர்களை புடமிடுகிறதற்கும், சுத்திகரிக்கிறதற்கும், வெண்மையாக்குகிறதற்கும். அறிவாளிகளில் சிலர் விழுவது எது பரியந்தம் இருக்கும்? முடிவு கால பரியந்தம். எதுவர இன்னும் நாள் செல்லும்? குறித்த காலம். தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்துபவன் யார்? வடதிசை ராஜா. வடதிசை ராஜா தன்னை உயர்த்தி யாரிலும் தன்னை பெரியவனாக்குவான்? எந்த தேவனிலும்.
வடதிசை ராஜா யாருக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான்? தேவாதி தேவனுக்கு விரோதமாக. எது மட்டும் வடதிசை ராஜாவுக்கு கை கூடி வரும்? கோபம் தீருமட்டும். எது நடந்தேறும்? நிர்ணயிக்கப்பட்டது. வடதிசை ராஜா எவைகளை எல்லாம் மதிக்க மாட்டான்? தன் பிதாக்களின் தேவர்களை, ஸ்திரீகளின் சிநேகத்தை, எந்த தேவனையும். எல்லாவற்றிற்கும் தன்னை பெரியவனாக்குபவன் யார்? வடதிசை ராஜா. வடதிசை ராஜா யாரை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணுவான்? அரண்களின் தேவனை. வடதிசை ராஜா எதை கனம் பண்ணுவான்? தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை. வடதிசை ராஜா தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை எவைகளினால் கனம் பண்ணுவான்? பொன், வெள்ளி, ரத்தினங்கள், உச்சிதமான வஸ்துக்களினால். சோதனை கேள்வி 7. 2 ராஜாக்களும் ஒரே பந்தியிலிருந்து என்ன செய்வார்கள்? ஏ போஜனம் பண்ணுவார்கள், பி நிலத்தை பங்கிடுவார்கள், சி பொய் பேசுவார்கள், டி சூதாட்டம் விளையாடுவார்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். வடதிசை ராஜா யாருக்கு மகா கனம் உண்டாக்குவான்? அந்நிய தேவனை மதிக்கிறவர்களுக்கு. அந்நிய தேவனை மதிக்கிறவர்கள் எத்தனை பேரை ஆளும்படி வடதிசை ராஜா செய்வான்? அநேகரை. வடதிசை ராஜா அந்நிய தேவனை மதிக்கிறவர்களுக்கு தேசத்தை எதற்காக பங்கிடுவான்? கிரயத்துக்காக. முடிவு காலத்தில் வடதிசை ராஜாவோட முட்டுக்கு நிற்பவன் யார்? தென் திசை ராஜா. வடதிசை ராஜா எவைகளோடு தென் திசை ராஜாவுக்கு விரோதமாய் வருவான்? ரதங்கள், குதிரை வீரர்கள், அநேகம் கப்பல்களோடு. வடதிசை ராஜா ரதங்களோடும், குதிரை வீரர்களோடும், அநேகம் கப்பல்களோடும் எதை போல் தென் திசை ராஜாவுக்கு விரோதமாய் வருவான்? சூறை காற்று போல். வடதிசை ராஜா எவைகளுக்குள் பிரவேசித்து அவைகளை பிரவாகித்து கடந்து போவான்? தேசங்களுக்குள். முட்டுக்கு நிற்பான் என்பதன் அர்த்தம் என்ன? எதிர்ப்பான். வடதிசை ராஜா எந்த தேசத்திலும் வருவான்?
சிங்காரமான தேசத்திலும். வடதிசை ராஜா சிங்காரமான தேசத்தில் வரும்போது கவிழ்க்கப்படுவது எது? அநேக தேசங்கள். எந்த தேசங்கள் வடதிசை ராஜாவின் கைக்கு தப்பிப்போகும்? ஏதோம், மோவாப். எவர்களில் பிரதானமானவர்கள் வடதிசை ராஜாவின் கைக்கு தப்பி போவார்கள்? அம்மோன் புத்திரரில் பிரதானமானவர்கள். வடதிசை ராஜா எவைகளின் மேல் தன் கையை நீட்டுவான்? தேசங்களின் மேல். எந்த தேசம் வடதிசை ராஜாவுக்கு தப்புவதில்லை? எகிப்து தேசம். எகிப்தினுடைய எப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்களை வடதிசை ராஜா ஆண்டு கொள்ளுவான்? பொன்னும் வெள்ளியுமான ஐஸ்வர்யங்களை. எகிப்தினுடைய எப்படிப்பட்ட எல்லா வஸ்துக்களையும் வடதிசை ராஜா ஆண்டு கொள்ளுவான்? உச்சிதமான எல்லா வஸ்துக்களை. யாரெல்லாம் வடதிசை ராஜாவுக்கு பின் செல்லுவார்கள்? லீபியரும் எத்தியோப்பியரும். வடதிசை ராஜாவை கலங்க பண்ணுவது எது? கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள். செய்திகள் கலங்க பண்ணும் பொழுது வடதிசை ராஜா எதற்காக புறப்பட்டு போவான்? அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும். செய்திகள் கலங்க பண்ணும் பொழுது அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் வடதிசை ராஜா எப்படி புறப்பட்டு போவான்? மகா உக்கிரத்தோடே. சோதனை கேள்வி 8. வடதிசை ராஜா, அதாவது அவமதிக்கப்பட்டவன், தன் இருதயத்தை எதற்கு விரோதமாக வைப்பான்? ஏ, யுத்தத்துக்கு. பி, கொள்ளையிடுவதற்கு. சி, துரோக பேச்சுக்கு. டி, பரிசுத்த உடன்படிக்கைக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். சிங்காரமான பரிசுத்த பர்வதம் எங்குள்ளது? சமுத்திரங்களுக்கு இடையில். வடதிசை ராஜா சமுத்திரங்களுக்கு இடையிலுள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே எவைகளை போடுவான்? தன் அரண்மனையாகிய கூடாரங்களை. யார் இல்லாமல் வடதிசை ராஜா முடிவடைவான்? ஒத்தாசை பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. ஆகையால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையா நடக்கிறவர்களை
தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஆமேன்.